சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல நம்ம மட்டன் பிரியாணி பண்ண போறோம். அதுவுமே குக்கர்ல பண்ண போறோம். நல்லா உதிரி உதிரியா இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, விட்டமின் B12 இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு குடுக்கலாம். இப்போ மட்டன் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, இதுக்கு மிளகாய் தூள், உப்பு போட்டுக்கலாம். அ தேவையான அளவு கொத்தமல்லி, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் வந்து பார்த்தீங்கன்னா, 1 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அது விதை இல்லாம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த லெமன் பிழிஞ்சு விடுறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயம் நல்லா சாஃப்ட் ஆகும். ஒரு சிலர் வந்து பப்பாளி காய் வந்து நல்லா அரைச்சு போடுறாங்க. பட் அது சில டைம்ல கசப்பா இருக்கும். அத நீங்க வந்து பார்த்துக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த ஜூஸ் வந்து மட்டன்ல இறங்கணும். நீங்க சிக்கன் பிரியாணி பண்ணாலும் இதே மாதிரி தான். இப்போ 2 கப் பாசுமதி அரிசிய நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் குக்கர்ல எண்ணெயும் நெய்யும் போட்டுட்டு, இதில தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, மராத்தி மொக்கு இதெல்லாம் போட்டுக்கலாம். 2 வெங்காயத்த நல்லா ஃபைனா சாப் பண்ணி போட்டுட்டு, ப்ரவுன் ஆக வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ இந்த ப்ரவுன் ஆகும்போது தான் இந்த பிரியாணி ரொம்ப நேரம் இருந்தாலும் கெட்டு போகாது. இதிலேயே பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்ட வந்து நம்ம போட்டுட்டு நல்லா வதக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ப்ரவுன் ஆகலாம், ஓரளவுக்கும் இருக்கலாம். இப்போ வந்து தக்காளி, ஒரு 3 தக்காளி போட்டுக்கலாம். நல்லா பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா சாஃப்ட்டா வர வரைக்கும் வதக்கணும். ஸோ இப்படி வதக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிரியாணி ரொம்ப நேரம் வச்சிருந்தாலும் கெட்டு போகாம இருக்கும். ஸோ இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக சொல்றேன். பேச்சுலர்ஸ்க்கும் இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச மட்டன் இதில போட்டுறோம். போட்டுட்டு நல்லா வதக்கணும். மட்டன் லைட்டா ரோஸ்ட் ஆனா மட்டும் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதில வந்து தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ நீங்க தயிர் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. ஸோ இது வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கணும். இதையோட சேர்த்து நீங்க உருளைக்கிழங்கு போடலாம். அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதில தேவையான அளவு நம்ம தண்ணி ஊத்திரலாம். தண்ணி இல்லைன்னா நீங்க தேங்காய் பால் கூட ஊத்தி பண்ணலாம். ஸோ தண்ணி ஊத்திட்டு 7 விசில் வைக்கணும். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, மட்டன் வந்து சரியா வேகலைன்னா அந்த பிரியாணி நல்லா இருக்காது. ஒரு சில மட்டன் வந்து ஹார்டா இருக்கும். ஸோ பிகினர்ஸுக்கு இந்த டைம்ல வந்து ரொம்ப தப்பாயிடும். யூசுவலா நான் ஃபர்ஸ்ட்டு பண்ணுறப்ப அப்படிதான் ஆச்சு. ஸோ அதனால நீங்க 7 விசில் விட்டுட்டீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா வெந்துடும். இப்போ நம்ம தண்ணி ஊத்த வேண்டியதில்ல. ரைஸ போட்டுட்டு மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த டைம்ல அப்படியே மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா, அது வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணாது. ஸோ அதனால நம்ம ஒரு நல்லா திக்காக வரைக்கும் விடணும். மேல லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது தண்ணிய கொஞ்சம் அப்சர்வ் பண்ணட்டும். அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. ஸோ அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா, அந்த ரைஸும், அந்த தண்ணியும் ஈக்குவல் ஆகணும். இப்போ மூடி 1 விசில் வந்து ஹை ஃப்ளேம்லயும், 2 விசில் வந்து லோ ஃப்ளேம்லயும் வச்சுருங்க. ஹை ஃப்ளேம் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல. ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். இதுக்கு வந்து நான் கத்திரிக்காய் சட்னி வீடியோ போட்டிருக்கேன். நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து வாழை இலையில போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். ஸோ கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. அதிலேயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்ங்கிற வெப்சைட்ட கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸ்க்கு மேல ரன் பண்ணிட்டுருக்கோம். அதிலேயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.